ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சீரீஸ், அதாவது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமோட 2025 கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். சில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு சிஎஸ்சி ஃபிலிம்ஸில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கோ இல்லைனா அது ரிலேட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு செகண்டரி வேவ்ஸ் ஜென்ரேட்டட் டியூரிங் தி earthquake. They create rough and crust in the material through which they pass. The direction of vibration of S wave is perpendicular to the wave direction in the vertical plane. Which of the statements given above are correct? ஸோ நமக்கு தெரியும் எர்த் வேவில் அதுலேயும் பாடி வேவில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பி வேவ், இன்னொன்று எஸ் வேவ். பி வேவ்னா ப்ரைமரி வேவ், எஸ் வேவ்னா செகண்டரி வேவ். இதில் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, இந்த பி வேவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தீஸ் ஆர் parallel waves. அதுவே எஸ் வேவ் வந்து செகண்டரி வேவ். ஸோ இது வந்து ரிலேட்டிவாக ஸ்லோவராக இருக்கும். ஸோ தே வைப்ரேட் பர்பண்டிகுலர். ஸோ பி வேவோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கம்ப்ரெஷன் மூலமாக, எக்ஸ்பென்ஷன் மூலமாக ராக்கோட டிஃபர்மேஷனை வந்து கிரியேட் பண்ணும். பட் எஸ் வேவ் வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கனால ட்ரஃப் அண்ட் கிரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பி வேவ்ஸை வந்து நம்ம லாங்கிடியூனல் வேவ்ஸ் இல்லைனா சவுண்ட் வேவ்ஸோட ஈக்குவேட் பண்ணலாம். பட் எஸ் வேவ்ஸை வந்து ஷியர் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணலாம். அண்ட் பி வேவ் பார்த்தோன்னா போத் சாலிட் அண்ட் லிக்விட் மீடியமில் ட்ராவல் ஆகும். பட் எஸ் வேவ்ஸ் வந்து சாலிட் மீடியமில் மட்டும்தான் வந்து ட்ராவல் ஆகும். இதனால் பார்த்தோன்னா பி வேவோட ஷேடோ ஜோன் வந்து 105 to 145 டிகிரிஸ் இருக்கும். பட் எஸ் வேவை வந்து 105 டிகிரிக்கு மேலே நம்மளால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியாது. இப்போ இதில் செகண்ட் வேவ்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அது ட்ரஃப் அண்ட் கிரியேட் வந்து பாஸ் பண்ணுமானா, எஸ், அது வந்து ட்ரஃப் அண்ட் கிரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும். டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், identify the mineral on the basis of the following characteristics relating to it. It is usually a greenish crystal. It is often found in basaltic rock. மெக்னீஷியம், அயன் அண்ட் சிலிக்கா ஆர் த மேஜர் எலிமெண்ட். ஸோ ரீசெண்டாக யூபிஎஸ்சியில் வந்துட்டு மினரல் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் இதை பற்றிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் அவங்க எதை ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒலிவின் அப்படின்ற அந்த மினரலை வந்துட்டு இங்கே வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஃபிபோலைட். இது வந்து ஒரு மெட்டாமார்பிக் ராக். இதில் வந்து ஆம்ஃபிபோல் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆம்ஃபிபோல் அப்படின்னா அதுவுமே வந்து சிலிகேட் ரிலேட்டட் தான். பட் என்னென்னா SiO4 சிலிக்கா டெட்ராஹெட்ரா வந்துட்டு இதோட கேரக்டரிஸ்டிக். அப்புறம் வந்து ஃபெல்ஸ்பார் வந்து அலுமினோ சிலிகேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மினரல். ஸோ இதில் வந்து அலுமினியம் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பைராக்சின். இதுவுமே வந்து சிலிகேட் மினரல் தான். ஜென்ரலாக நம்ம ராக் ஃபார்மிங் மினரல்ஸில் இது வந்து இக்னியஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸில் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒலிவின். இந்த ஒலிவின் பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்குது. இது வந்து பெசால்டிக் ராக்கில் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதோட ஃபார்முலாவே பார்த்தோம் அப்படின்னா MgFe to SiO4. ஸோ இதிலே வந்து நமக்கு மெக்னீஷியம் காம்பனண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மெக்னீஷியம், அயன் அண்ட் தென் சிலிகேட். ஸோ இந்த கொஷின் அங்கே கேட்டிருக்கிறது வந்து ஒலிவின். ஸோ நெக்ஸ்ட், which of the following statements with reference to surface inversion of temperature is or are correct? It causes instability in the lower layers of the atmosphere. This inversion commonly lasts for a few hours until the sun comes up. Select the correct answer using the code. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நார்மல் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே அட்மாஸ்ஃபியரை நோக்கி போகும்போது நமக்கு டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதாவது கிரவுண்ட் லெவலில் வார்மாக இருக்கும், மேலே போக போக நமக்கு சில்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கிரவுண்ட் லெவலில் வந்து கூலர் ஏர் இருக்கும், மேலே வந்து வார்மர் ஏர், அதுக்கு மேலே கோல்ட் ஏர். இதை தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ஃபேஸ் இன்வர்ஷன் வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து லோவர் லேயரில் வந்து கிரியேட் பண்ணும். எப்போ இந்த இன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னா, அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. இப்போ லாங் வின்டர் நைட்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நமக்கு கண்டக்ஷன் வந்து நடக்கும். கிரவுண்ட் வந்து கூலாக இருக்கும்போது கிரவுண்டுக்கும் அதுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஏருக்கும் மத்தியில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெம்பரேச்சர் நடந்து கிரவுண்ட் கீழே வந்துட்டு ஒரு கோல்டான ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃபாக் வந்து கிரியேட் ஆகும், இல்லைனா ஸ்மாக் வந்து கிரியேட் ஆகும். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி அட்மாஸ்ஃபியரை வந்து குறிக்கும். ஏன்னா இன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபாகோ ஸ்மாகோ வந்து உருவாகாது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரியேட்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, smoke and dust particles வந்து கலெக்ட் ஆகும் beneath the inversion layer and spread horizontally to fill the lower state of atmosphere. இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங்ஸில் வந்துட்டு இதை வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து வின்டர் சீசனில் இது வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு இருக்கும் until the sun comes up and begins to warm the air. ஸோ சன் வந்ததுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ த இன்வர்ஷன் காமன்லி லாஸ்ட் ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ் அன்டில் த சன் கம்ஸ் அப். ஸோ அது வந்து கரெக்ட். ஸோ இது வந்து டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா NCERTலேயே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணும். வின்டர் நைட்ஸ் அண்ட் ஏர்லி மார்னிங்ஸில் பார்க்க முடியும். சன் வந்ததுக்கப்புறம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 2 only. ஸோ நெக்ஸ்ட் இஸ், ஐடென்டிஃபை த cloud on the basis of the following characteristics relating to it. They look like cotton wool. They exist in patches and have flat base. They are generally formed at a height of 4 to 7 km. The different types of clouds வந்து இருக்குது.
இதோட ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சிரஸ் க்ளவுட். சிரஸ் க்ளவுட்ஸ் வந்து ஹை க்ளவுட், அதாவது நம்ம வந்து கிரவுண்ட் லெவலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹையில் தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தின்னாக இருக்கும், ஐஸ் கிறிஸ்டல்ஸால் உருவாகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குமுலஸ். குமுலஸ் வந்து லோ லெவல் க்ளவுட். இதுக்கு தான் ஃப்ளாட் பேஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு டோம் மாதிரி அப்பியர் ஆகும், பார்க்கவும் நமக்கு வந்து ஒரு உள் மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு காட்டன் உள்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் பேஸ்னு சொல்லியிருக்காங்க. 4 to 7 கிலோமீட்டர்னா லோ லெவல். ஸோ இதை அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வந்து குமுலஸ் க்ளவுட். இது தவிர பார்த்தோன்னா நிம்பஸ் க்ளவுட். நிம்பஸ் க்ளவுட் வந்து நமக்கு ரெயின் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு க்ளவுட், ரொம்ப டார்க்காக திக்காக வந்து இருக்கும். இன்னொரு டைப் பார்த்தோன்னா ஸ்ட்ரேட்டஸ். ஸ்ட்ரேட்டஸும் வந்து லோ லையிங், பட் வந்து இது யூனிஃபார்மாக இருக்கும். நம்ம காமனாக வந்துட்டு என்றைக்காவது வந்து ஸ்கை பார்க்கும்போது ஒரு லாங் லேயரில் வந்துட்டு நிறைய க்ளவுட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ரெயிட்டானாலே வந்து லேயர், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரேட்டஸ் க்ளவுடில் வந்து வரும். So next question, what is the correct sequence of the following salt in ascending order according to the presence in the sea water? sea waterக்கு அந்த salinity வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது எந்த சால்ட்டை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. அதுவும் அசெண்டிங் ஆர்டர், தட் இஸ் ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் வந்து இருக்கும். நமக்கு ஆக்சுவல் ஆர்டர் பார்த்தோன்னா சீ வாட்டரில் சோடியம் குளோரைட் தான் இருக்கலே ரொம்ப ஹை, 77.76%. அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் குளோரைட். ஸோ இங்கே வந்து இருக்கலே ஹையஸ்ட் வந்து மெக்னீஷியம் குளோரைட், ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக வரணும். அடுத்து பார்த்தோன்னா கால்சியம் கார்பனேட். ஸோ மெக்னீஷியம் குளோரைட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பனேட், அடுத்து வந்து தான் கால்சியம் சல்ஃபேட். ஸோ இதில் வந்துட்டு அசெண்டிங் வந்து கேட்டிருக்கனால ஆர்டர் வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ வந்து 2, 1 and 3. ஸோ இந்த ஆர்டர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் குளோரைட், அதுதான் கிட்டத்தட்ட 77% இருக்குது. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் சல்ஃபேட் and then calcium sulfate. So next question, which of the following statement with reference to humus is or are correct? It is a dark colored amorphous substance. Being colloidal in nature, it serves as a reservoir of nutrient. ஹியூமஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ டார்க் கலர்ட் அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது கரெக்டு தான். இந்த பிக்சரில் இந்த காட்டுற இந்த இது தான் வந்து ஹியூமஸ். அது வந்து எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் த சாயில். இப்போ சம்டைம்ஸ் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டை வந்துட்டு சாயிலில் போட்டு வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதுதான் வந்து ஹியூமஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து தான் உருவாகும். இது எப்படி இருக்குன்னா அந்த டீகம்போசிஷன் ஸ்லோவாக நடக்க அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் தான் இந்த ஹியூமஸ். இந்த ஹியூமஸ் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இட் வில் பி ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் டீகம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ரேட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஆர்கானிக் மெட்டீரியல் ரிச்சாக இருக்கும். இது வந்து நம்ம பிளான்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல நேச்சுரல் ஃபர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கொலாய்டல் நேச்சரோடு இருக்கும், அதனால் இதில் நியூட்ரியன்ஸும் வந்து அதிகமாக வந்துருக்கும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து both 1 and 2. இட்ஸ் அ டார்க் கலர்ட் அமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ், கொலாய்டல் நேச்சர் இருக்கும், இட்ஸ் லைக் அ ரிசர்வாயர் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சலால் பவர் ப்ராஜெக்ட் எந்த ரிவர்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் செனாப் ரிவர். ஸோ முக்கியமாக பார்த்தோன்னா செனாப்பில் 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து சலால், இன்னொன்று ரேட்டல். அதே மாதிரி பார்த்தோன்னா ஜீலமில் 2 இருக்குது, ஒன்று வந்து கிஷன்கங்கா, இன்னொன்று வந்து உரி. So next is, which one among the following biosphere reserves spread over 3 states in India? இந்தியாவிலேயே 3 ஸ்டேட்ஸில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நீல்கிரிஸ் தான். நீல்கிரிஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இதோட பகுதிகள் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்த்தோன்னா முதுமலை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, வயநாடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பண்டிப்பூர் நேஷனல் பார்க், நாகர்கோல் நேஷனல் பார்க், முக்கூர்த்தி நேஷனல் பார்க் அண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து பார்த்தோன்னா பவானி, மொய்யார் அண்ட் கபினி. இது எல்லாமே பார்த்தோன்னா காவேரி ரிவரோட இம்பார்ட்டன்ட் ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மற்ற பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து தேஹாங் திபங், இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியா வந்து மௌலிங் நேஷனல் பார்க் அண்ட் தென் திபங் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இங்கே வந்து திஹாங் திபங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிவர்ஸ் இருக்குது. இது வந்து பிரம்மபுத்திராவோட இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட்டு வந்து நாக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் மேகாலயாவில் இருக்குது. இங்கே நாக்ரக் நேஷனல் பார்க் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பார்த்தோன்னா கனால், டரன் அண்ட் தென் சிம்சன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சேச்சாச்சலம் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் ஏரியா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க் அண்ட் சேச்சாச்சலம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இங்கே இருக்கக்கூடிய ரிவர் வந்து பாப்பாக்னி ரிவர், இது வந்து பெண்ணார் அப்படின்ற ரிவரோட இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிவர் டேனிப். இந்த ரிவர் டேனிப் வந்து நிறைய கண்ட்ரீஸோட கேபிட்டல் சிட்டிஸ் வழியாக யூரோப்பில் வந்து ஃப்ளோ ஆகும். இதில் எது வந்து வராது, டஸ் நாட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா பிரேக். இந்த பிரேக் வந்து பார்த்தோன்னா செக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இது வழியாக வந்துட்டு டேனிப் வந்து ஃப்ளோ ஆகாது. மேஜராக ரிவர் டேனிப் எது வழியாலாம் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வியன்னா வழியாக ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல் வழியாக வந்து ஃப்ளோ ஆகும், அதுதான் வந்து பிராட்டிஸ்லாவா. நெக்ஸ்ட்டு வந்து ஹங்கேரியில் இருக்கக்கூடிய புடாபெஸ்ட் வழியாக ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செர்பியாவோட பெல்கிரேட் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த 4 கண்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல் சிட்டிஸ், அதாவது ஆஸ்திரேலியாவோட வியன்னா, ஸ்லோவாக்கியாவோட பிராட்டிஸ்லாவா, ஹங்கேரியோட புடாபெஸ்ட் அண்ட் தென் செர்பியாவோட பெல்கிரேட். ஸோ பிரேக் வந்து வராது. Next question, which of the following statement with reference to Easter Island, a UNESCO World Heritage Site is correct?
It is a part of Polynesia group of island. It is a territory of South American nation Chile. ஸோ இந்த பாலினேஷியன் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவோட சைடில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நிறைய குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு குரூப்பை வந்து பாலினேஷியா குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டிப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து இந்த ஈஸ்டர் ஐலண்ட். இந்த ஈஸ்டர் ஐலண்ட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தோன்னா இந்த சவுத் பசிபிக் ஓஷனில் வந்து இருக்குது. இது வந்துட்டு பாலினேஷியா குரூப்பில் இருந்தாலுமே இது யாரோட கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்னா சவுத் அமெரிக்கன் நேஷனோட சிலியோட கண்ட்ரோலில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து பாஸ்ட்டில் வந்துட்டு கொலனியல் டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் ஆகி அங்கே வந்து பாலினேஷன்ஸ் தான் வந்து இன்ஹாபிட்டன்ஸாக இருக்காங்க. பட் அந்த டெரிட்டரி யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு அது வந்து சவுத் அமெரிக்காவோட சிலிக்கு தான் வந்துட்டு அந்த டெரிட்டரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக வந்து இருக்குது. சில கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இட்ஸ் பாலினேஷியன் குரூப் ஆஃப் ஐலண்ட் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆஃப் சவுத் அமெரிக்கன் நேஷன் சிலி. Next question, which among the following is home to the endangered mountain gorillas in Africa? ஸோ இது பார்த்தோம்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய விரும்பா மவுண்டன்ஸ் அங்கே தான் வந்துட்டு நமக்கு இந்த கொரிலாஸ் மவுண்டன் கொரிலாஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியும். அண்ட் இந்த நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா இன் பார்டர்ஸ் பிட்வீன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, உகாண்டா அண்ட் தென் ரவாண்டா. இது வந்து ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இப்போ வந்துட்டு டிஆர்சி அதுக்கப்புறம் உகாண்டா ரவாண்டாவில் மட்டும் தான் நம்மளால் என்டேஞ்சர்ட் மவுண்டன் கொரிலாஸை வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து பார்க்க முடியும். So next question, which of the following statement with reference to Jordan is or are correct? The country of Jordan was created through the British mandate after World War I. It is a landlocked country. ஸோ நமக்கு வந்து World War I முன்னாடி ஒட்டோமன் எம்பையர் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாம் பிரிட்டன் கண்ட்ரோலுக்கு போகும். அதுக்கப்புறம் நமக்கு உருவானது தான் வந்து ஜோர்டான். இந்த ஜோர்டான் வந்து பார்த்தோன்னா லேண்ட்லாக் கண்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா ஜோர்டானுக்கு இந்த அல் அக்குபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போர்ட் இருக்கும். கல்ஃப் ஆஃப் அக்குபாவில் ஒரு கனெக்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மெயின் சீக்கும் டைரக்ட் கனெக்டிவிட்டி வந்து ஜோர்டானுக்கு வந்து கிடையாது. ஜோர்டானோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா இஸ்ரேல், சிரியா, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அண்ட் தென் ஈராக். கீழே இந்த சைட் பார்த்தோன்னா நமக்கு ரெட் சீ வந்து இருக்கும். பட் டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லாதனால இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து World War I அப்புறம் பிரிட்டிஷ் மேண்டேட்னால க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் போத் 1 and 2. So which one among the following places is situated close to the Pearl River estuary in Asia? ஸோ அந்த Pearl River estuary அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ரீசெண்ட் டைமில் வந்துட்டு டால்ஃபின்ஸ் வந்து ரீசர்ஃபேஸ் ஆகிருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்தோன்னா போத் ஹாங்காங் அண்ட் தென் மக்குவா இது ரெண்டுமே வந்து Pearl River estuaryக்கு க்ளோஸாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கன்னா வந்துட்டு சைனா பக்கத்தில் நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து சவுத் சைனா சீக்கு மேலே தான் இந்த எஸ்டரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் இதில் வந்துட்டு ரெண்டு நமக்கு வந்து ஹாங்காங் மற்ற ரெண்டுமே க்ளோஸ்னு சொல்லலாம். பட் சின்ஸ் ஹாங்காங் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால மேபி தட் இஸ் கன்சிடர் மோர் க்ளோஸ் டு Pearl River estuary. So next question, what is the correct sequence of following mountain ranges as one moves from north towards south? காரக்கோரம், குன்லுன், லடாக் அண்ட் ஜாஸ்கர். ஸோ நார்த் டு சவுத் கேட்டிருக்காங்க. இந்த நார்த் பார்த்தா தெரியும். நமக்கு நார்த்தில் இருக்கிறது வந்து குன்லுன் மவுண்டன்ஸ் தான் ஃபஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து காரக்கோரம், நெக்ஸ்ட்டு லடாக், நெக்ஸ்ட்டு வந்து ஜான்ஸ்கர். ஸோ குன்லுன் ஃபஸ்ட்டு, காரக்கோரம், லடாக் அண்ட் ஜான்ஸ்கர். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து 2, 1, 3, 4. So which of the following statement with reference to saline soil in India is or are correct? They are rich in nitrogen. They occur in arid and semi-arid region and in waterlogged and swampy areas. சலைன் சாயில் அப்படின்னா இந்த சால்ட் அதாவது சலினிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உப்பு படிஞ்சிருக்கும். இதில் வந்து நைட்ரோஜன் ரிச்சாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்தியாவில் இருக்கிற சாயில் மோஸ்ட்லி நைட்ரோஜன் டெஃபிசிட். அதுவும் இல்லை சலைன் சாயில் அப்படின்றது அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அங்கே வந்து நைட்ரோஜன் இருக்குமான்னு கேட்டால் பாசிபிலிட்டி வெரி வெரி லெஸ் அண்ட் ஆல்சோ ரிச் இன் நைட்ரோஜன் அது வந்து கண்டிப்பாக தப்பு. அரிட் அண்ட் செமி அரிட் ரீஜன்ஸில் தான் இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாட்டர் லாக் அண்ட் ஸ்வாம்பி ஏரியாஸ்லையும் இதை வந்து பார்க்க முடியும். ஸோ கரண்ட் ஆன்சர் வந்து 2 only. Next question, which among the following tributaries of Indus River does not originate in Himalayas? Gilgit, Gomal, Hunza and Zanskar. ஸோ ஒவ்வொரு ரிவரோட ஒரிஜின் பாயிண்ட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கில்ஜிட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஷாந்தூர் லேக்லேருந்து ஒரிஜினேட் ஆகும். இது இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்பைன் கிளேஷியர் இருக்குது. கரெக்டாக எந்த இடத்துலேருந்து இந்த ரிவரோட சோர்ஸ் வருதுன்னா ஹிந்துகுஷ், காரக்கோரம் ரேஞ்ச் அண்ட் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் மீட்டா கிரேட் இதுலேருந்து தான் வருது. ஸோ கில்ஜிட் ஒரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். அடுத்து வந்து ஹன்சா பார்ப்போம். இந்த ஹன்சா அப்படின்ற இந்த ரிவர் வந்து பார்த்தோன்னா காரக்கோரம் ரேஞ்சில் இருக்க ஒரு கிளேஷியர்லேருந்து தான் டேரெக்டாக வந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜாஸ்கர். ஸோ இந்த ஜாஸ்கருமே பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சில் தான் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ எந்த ரிவர் வந்து ஹிமாலயாவிலேருந்து ஒரிஜினேட் ஆகலை அப்படின்னா இட் இஸ் கோமல். இந்த கோமல் ரிவர் வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா சுலைமான் மவுண்டன் ரேஞ்ச். இது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பக்டிகா ப்ராவின்ஸில் வந்து இருக்குது அண்ட் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ஹிமாலயன் மவுண்டன் சிஸ்டம். ஸோ த கோமல் ரிவர் டஸ் நாட் ஒரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிர்பயா ஃபண்ட். It's a non-lapsable corpus fund which is to be utilized for the project specifically designed to improve the safety and security of women is administered by
எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டெல்லியில் வந்து அந்த நிர்பயா இன்சிடென்ட் வந்து நடந்ததுக்கப்புறம் விமனோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து நான் லாப்சபிள் கார்பஸ் ஃபண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். பட் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இடையில வந்து கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நிர்பயா ஃபண்ட் இஸ் ரிலேட்டட் டு த செக்யூரிட்டி ஆஃப் விமன். அப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். பட் ஆக்சுவல் இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். So next question, consider the following statement with regard to Australia. The Coral Sea separates the Great Barrier Reef from the South Pacific. The Great Dividing Range extends from Melbourne to Perth in Australia. ஸோ இங்கே இருக்க ஆஸ்திரேலியா அண்ட் தென் இங்கே இருக்க கோரல் சி. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இங்கே வந்து சவுத் பசிபிக் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் கோரல் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். 2ல் பார்த்தோன்னா கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் மெல்போர்ன் டு பெர்த் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அதே இடத்துல தான் பார்த்தோன்னா கிரேட் டிவைடிங் ரேஞ்சுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் நமக்கு மெல்போர்ன் அண்ட் பெர்த் அப்படின்றது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க பெர்த், இங்கே இருக்க மெல்போர்ன். ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இப்படி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். பட் நமக்கு வந்துட்டு இந்த டைரெக்ஷனே வந்து தப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். 1 only correct. That is Coral Sea separates from Great Barrier Reef from the South Pacific. So next question, which of the following statement about ONDC, that is Open Network for Digital Commerce, is correct? It was launched in 2021 by the Government of India. It aims to democratize the e-commerce in India. India has surpassed China in 2024 in e-retail penetration. So correct answer கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஓஎன்டிசி? ஓஎன்டிசி வந்து 2021 லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டு தான். இ-காமர்ஸை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்காண்டி தான், அதுவுமே வந்து கரெக்ட் தான். இப்போ நம்ம வந்துட்டு இ-காமர்ஸ் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து அமேசான் ஒரு சைட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ நம்ம இந்த சைட்டில் வாங்கணும்னா தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி அங்கே என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதுதான் வாங்க முடியும். வேறு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா அதே மாதிரி தனியாக அந்த ப்ரொசீஜரே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தோன்னா சில பர்டிகுலர் டெக்ஸ்ட், அதாவது இப்போ இருக்க இதில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பிக் டெக்ஸ்க்கு தான் வந்துட்டு ஃபேவரபிள் மார்க்கெட் வந்து இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பற்றிலாம் வந்துட்டு இன்னும் அவேர்னஸ் வந்து இல்லை. அது வந்து ஒரு ஃபேர் பிளேயிங்காகவும் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஓஎன்டிசி மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஓஎன்டிசி மூலமாக எந்த வெப்சைட்னாலும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சைட்டாக கூட இருக்கலாம். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம இந்த ஒரே லாகின் மூலமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதிகமாகும். வெல் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் வந்து அவங்க வந்து எடுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஃபேர் பிளேயிங் ஃபீல்டாகவும் வந்து இருக்கும். அந்த பேசிஸில் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹஸ் சர்பாஸ் சைனா இன் ரீட்டைல் பெனட்ரேஷன் அப்படின்னு கேட்டால் இல்லை. சைனா கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ 1 and 2 1. Surya Kiran is a joint military exercise between India and Nepal. ஸோ military exercise வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரீஸோடது பார்த்தோன்னா இந்தியா பங்களாதேஷ் வந்து சம்ப்ரதின்னு சொல்கிறாங்க. இந்தியா பூட்டான் வந்து சக்தி, இந்தியா சிங்கப்பூர் அக்னி வாரியர், அண்ட் இந்தியா நேபாளோட சூரிய கிரான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is or are correct? Moidam, the Mount burial system of Ahom dynasty, was inscribed in the UNESCO World Heritage List. The Government of India conferred the status of classical languages to Pali, Assamese, Bengali and Maithili. Project Pari is an initiative of Ministry of Education. இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது அசாமில் இருக்கக்கூடிய ஆகம் டைனாஸ்டி ஃபாலோ பண்ண ஒரு மவுண்ட் பரியல் சிஸ்டமை தான் மொய்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவோட 43rd என்ட்ரியாக யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து என்டர் ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தோன்னா ரீசெண்டாக 5 லாங்குவேஜஸ்க்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் பாலி, பிராக்ரித், அசாமீஸ், பெங்காலி அண்ட் தென் மைத்திலி வராது, தட் இஸ் மராத்தி. ஸோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் பாரி, இது வந்து பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க, நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ங்கிறது வந்து தப்பு. இது எதுக்கு அப்படின்னா இம்ப்ரூவ் அண்ட் செலிப்ரேட் இந்தியாஸ் பப்ளிக் ஆர்ட் சீன். இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா லலித் கலா அகாடமி அண்ட் நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ஸ். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வந்து வரும். ஸோ இங்கே வந்துட்டு மொய்டம் பற்றி கொடுத்துருக்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஸோ 1 1. Next question, consider the following statement about the Central Vigilance Commission. Central Vigilance Commissioner is appointed by the President of India. Yes, that is correct. The committee to recommend the appointment of Central Vigilance Commissioner has the Ministry of Home Affairs as one of the members. So நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில் பார்த்தோன்னா Prime Minister is the head, Union Minister of Home Affairs and Leader of Opposition in the Lok Sabha வந்து இருப்பாங்க. அடுத்து, in certain circumstances, the leader of the single largest group in the opposition
in Lok Sabha can be on the committee to recommend the appointment of Central Vigilance Commissioner. இப்போ சப்போஸ் நமக்கு வந்துட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அந்த கமிட்டியில் அப்போசிஷனில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடரை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஆல் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சில சிவிசி பார்த்தோம்னா 4 years அவங்களோட டேர்ம் இருக்கும் ஆர் அன்டில் தே ரீச் த ஏஜ் ஆஃப் 65. So next question, which of the following statement about Niti Aayog is or are correct? Prime Minister of India is the chairperson of the Governing Council. Lieutenant Governor of Ladakh is a member of the Governing Council. Yes, Prime Minister தான் chairperson, that is correct. இப்போ வந்துட்டு லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் லடாக் இருப்பாங்களா அப்படின்னா கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக இருந்ததுன்னா அவங்களோட லெப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ லடாக் being a union territory, அதோட lieutenant governor is also a part of the governing council. So both the statements are correct, both 1 and 2. So as per the annual report 2023-24 of the Ministry of Mines, Government of India, which of the following are the major bauxite producing states in India? ஸோ நமக்கு இந்தியாவில் மேஜர் பாக்ஸிங் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒடிஷா அண்ட் தென் ஜார்க்கண்ட். ஸோ நம்ம மேப் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பெல்ட்டில் தான் பார்த்தோன்னா பாக்ஸைட் வந்து அதிகமாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஒடிஷா, ஜார்க்கண்ட் அந்த ரீஜன். அது தவிர குஜராத்தில் சில ரீஜன்ஸ் அண்ட் தென் நமக்கு வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து சில ரீஜன்ஸ் வந்து வராங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தென் ஃபைனலி சம் இன் தமிழ்நாடு. ஸோ மேஜர் ரீஜன்ஸ்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஒடிஷா அண்ட் தென் இன் ஜார்க்கண்ட். So next question, identify the type of climate on the basis of the following characteristics relating to it. Temperature is high throughout the year. Rainfall is variable with a short wet season and longer dry season. Climate of Sudan and Paraguay is an example of this climate type. ஸோ இதில் அவங்க பேசிக்காக வந்து ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட். ஸோ வந்து ஒவ்வொரு கிளைமேட் பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ட்ராபிக்கல் ஸ்டெப்பி கிளைமேட். ஸோ இந்த ஸ்டெப்பி கிளைமேட் அப்படின்றது கிராஸ்லேண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா 15 to 30 degree latitude belts in both north and southern hemisphere பார்க்க முடியும். செமி arid conditions இருக்கும் அண்ட் டிஸ்டிங்க் சீசனல் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸும் நம்ம வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மிட் லேட்டிடியூட் ஸ்டெப்பி கிளைமேட். இதுவுமே வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் தான். பட் இதில் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஹை டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த இயரை வந்து இந்த ரெண்டு இதுலேயும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தோன்னா ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் பிகாஸ் நம்ம இந்தியாவில் இந்த கிளைமேட் தான் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரே வந்து என்ன அப்படின்னா சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட். ஸோ ஹை ஹியூமிடிட்டி இருக்கும், கன்சிஸ்டன்ட் வார்ம் டெம்பரேச்சர் அண்ட் டிஸ்டிங் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். அடுத்து பார்த்தோன்னா ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட். இது வந்து சவானா கிளைமேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பார்க்க முடியும். இங்கே வந்து டிஸ்டிங்க்ட் ட்ரை சீசன் அண்ட் வெட் சீசன் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த இயர் வந்து இருக்கும். ஸோ வந்து ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா, மெயினாக சூடான், பராகுவேல ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.